Hi friends, now we are going to see creamy pasta with prawn. இது prawn வச்சிருக்கேன். அது கூட வந்து லெமன், உப்பு and pepper தேவையான அளவு mix பண்ணி வச்சிருக்கேன். Fresh cream வச்சிருக்கேன். பாஸ்தா வச்சிருக்கேன். ஆனியன் வச்சிருக்கேன். கேப்சிகம் வச்சிருக்கேன். கேரட் வச்சிருக்கேன். garlic வச்சிருக்கேன் and chili plates வச்சிருக்கேன். இது வந்து cornflour வந்து தண்ணில mix பண்ணி வச்சிருக்கேன். வந்து நம்ம ஒரு panல வந்து எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக குக் ஆகிருக்கணும். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி கன்சிஸ்டன்சி வெந்தோடனே நம்ம வந்து இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து தண்ணியை எடுத்து வைக்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணேன் ஹாட் வாட்டர்லேருந்து. அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் வந்து சும்மா காட்டி நான் வந்து திரும்பி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். பேன் போட்டிருக்கேன். அந்த பேன் வந்து ஹாட் ஆனோடனே நம்ம வந்து பட்டர் போடுறோம். ஸ்லோவில் வச்சுக்கிறோம். இப்போ வந்து garlic போடுறோம். garlic லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம ஆனியன் போடுவோம், கேரட் போடுவோம், கூடயே கேப்சிகம் போடுவோம். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் போடுறேன். and capsicum and carrot. இப்போ இதை லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் போடுறோம். திரும்பியும் போட்டோன்னே ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ பாஸ்தா செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுக்கோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்றோம். ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் நம்ம கலந்து வச்சுருக்கோம் தண்ணியில், அதையும் மிக்ஸ் பண்ணி உள்ள விடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நம்ம வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் வச்சுருக்கோம். பெப்பர் போட போகிறோம். ரெட் சில்லி பிளேட்ஸ் வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸில் வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். அப்புறம் ப்ரான் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். வச்சுக்கோங்களேன், சீஸ் ரொம்ப பிடிக்கும், வேணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் போடுறேன்.
இந்த பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரான் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுன்றத வந்து ஆட் பண்ணுறோம். இது ஒரு 1 minute 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம்.